ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு ஸ்கூலுக்கு போய்ட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி மக்கானா ஃப்ரை பண்ணி கொடுங்கங்க. ரொம்ப நல்லதும் கூட, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் வந்து இந்த குறுக்குறை அதெல்லாம் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கங்க. லேஸ் பாக்கெட்லாம் வாங்கி கொடுக்காதீங்க. இந்த மாதிரி வீட்டில் ஹெல்த்தியாட்டு பண்ணி கொடுங்க குழந்தைகளுக்கு. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு நம்ம மக்கானாவை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கணுங்க. கொஞ்சம் வறுத்து எடுத்துகிட்டு அப்புறம் எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணுங்க. நல்லா சூடு ஏறணும், நல்லா மொறுமொறுப்பாக வரணும். அதனால் கொஞ்சம் வறுத்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கங்க. வறுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதே கடாயில் நம்ம எண்ணெய் விட்டு நெய்யும் கொஞ்சம் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் நெய்யுங்க. வெறும் பட்டர்லேயும் நீங்கள் பண்ணலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், வரமிளகாத்தூள் 1 ஸ்பூனுங்க. இது லேசாக நம்ம வறுத்துட்டு அப்புறமா நம்ம மக்கானாவை ஆட் பண்ணிடணும். இப்போ மக்கானாவை போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு மேலே அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணணுங்க. எண்ணெயில் வந்து எல்லா மசாலாவும் போட்டேன்னா தீஞ்சிட்டுனா மாதிரி கசக்க ஆரம்பிச்சிடும், டேஸ்ட் இருக்காது. அதனால் லாஸ்ட்டில் நம்ம மேல்டால தூவினோம்னா நல்ல வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், பெப்பர் பொடி 1/2 ஸ்பூனுங்க. எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு, விரும்பி சாப்பிடும் குழந்தைகள். வந்து எந்த சைடு பிரச்சனையும் வராதுங்க குழந்தைகளுக்கு. வந்து கடையில் வந்து நம்ம வாங்கி கொடுத்தோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பிள்ளைகளுக்கு. அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். லாஸ்ட்டில் மேலால் கொஞ்சம் உப்பு தூற்றிட்டு ஃப்ரை பண்ணி இறக்குனோம்னா அட்டகாசமான ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ரெடிங்க. இப்போ பண்ணியாச்சு. நல்லா மொறுமொறுப்பாக வரதுலையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கையை மாதிரி நசுக்கும்போது நல்லா நொறுங்கி போகணுங்க. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிடலாம். அப்படி சுட சுட சாப்பிட்ணுங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். ஓவன் இருந்ததுன்னா ஓவனில் வச்சு நீங்கள் சூடு பண்ணி சாப்பிடலாம். அதுவும் நல்லாயிருக்கும். சூப்பராட்டு வறுத்து எடுத்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல் முறையாக பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில்